வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் 55 கத்தி பாய்ந்தது. மாமல்லர் முதலியோர் சென்ற பக்கத்தை சிவகாமி ஒரு கணம் வெறித்து நோக்கினாள். மறுகணம் படீரென்று பூமியில் குப்புற விழுந்தாள். அவளுடைய தேகத்தை யாரோ கட்புலனாக ஒரு மாய அரக்கன் முறுக்கி பிழிவது போலிருந்தது. உடம்பிலுள்ள எலும்புகள் எல்லாம் நரநரவென்று ஒடிவது போல தோன்றியது. அவளுடைய நெஞ்சின் மேல் ஒரு பெரிய மலையை வைத்து அமுக்குவது போலிருந்தது. அவளுடைய குரல் வலையை ஒரு விஷநாகம் சுற்றி இறுக்குவது போல தோன்றியது. ஒரு கணம் சுற்றிலும் ஒரே இருள்மயமாக இருந்தது. மறுகணம் தலைக்குள்ளே ஆயிரம் மின்னல்கள் பாய்ந்தன. வீடும் விளக்கும் அவளை சுற்றி கரகரவென்று சுழன்றன. கீழே கீழே இன்னும் கீழே அதல பாதாளத்தை நோக்கி சிவகாமி விழுந்து கொண்டிருந்தாள். ஆஹா, இப்படி விழுவதற்கு முடிவே கிடையாதா? என்றென்றைக்கும் கீழே கீழே போய்க் கொண்டிருக்க வேண்டியதுதானா? சிவகாமி, சிவகாமி என்று எங்கேயோ இருந்து யாரோ அழைத்தார்கள். அது மாமல்லரின் குரல் அல்ல, நிச்சயம். முகத்தின் அருகே நாகப்பாம்பு சீறுவது போல சத்தம் கேட்டது. உஷ்ணமான மூச்சு முகத்தின் மேல் விழுந்தது. சிவகாமி கண்களை திறந்தாள். ஐயோ, படமெடுத்தாடும் சர்ப்பத்தின் முகம், தீப்பிழம்பாக ஜொலித்த பாம்பின் கண்கள். இல்லை இல்லை, நாகநந்தி பிக்ஷுவின் முகம். அவர் மூச்சு விடும் விஷக்காற்றுதான் தன்னுடைய முகத்தின் மேல் படுகிறது. சிவகாமி ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்தாள். பிக்ஷுவை விட்டு விலகி சற்று தூரத்துக்கு நகர்ந்து சென்றாள். அவள் தேகமெல்லாம் படபடத்து நடுங்கியது. நாகநந்தி அவளை கருணையுடன் பார்த்து, பெண்ணே, உனக்கு என்ன நேர்ந்தது? என்ன ஆபத்து விளைந்தது? ஏன் அவ்வாறு தரையிலே உணர்வற்று கிடந்தாய்? பாவம், தன்னந்தனியாக இந்த பெரிய வீட்டில் வசிப்பது சிரமமான காரியம்தான். உன்னுடைய தாதி பெண்ணை காணோமே, எங்கே போய்விட்டாள் என்று கேட்ட வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்போது அவர் பார்த்த திக்கில் மாமல்லர் போகும் அவசரத்திலே விட்டுவிட்டு போன தலைப்பாகையும் அங்கவஸ்திரமும் கிடப்பதை சிவகாமி பார்த்து பெருந்திகிலடைந்தாள். நாகநந்தி அவற்றை கவனியாமல் திரும்ப சிவகாமியின் அருகில் வந்து, பெண்ணே, நான் சொல்வதை கேள், உன்னுடைய நன்மைக்காகவே சொல்கிறேன் என்று சொல்லிய வண்ணம் சிவகாமியின் ஒரு கரத்தை தன் இரும்பையொத்த கரத்தினால் பற்றினார். அப்போது சிவகாமியின் உடம்பு மறுபடியும் நடுங்கிற்று. கொடிய கண்களையுடைய நாகசர்ப்பம் படமெடுத்து தன்னை கடிக்க வருவது போன்ற பிரம்மை ஒரு கணம் ஏற்பட்டது. சட்டென்று சமாளித்து கையை வெடுக்கென்று எடுத்துக்கொண்டாள். ஆ சிவகாமி, ஏன் இப்படி என்னை கண்டு நடுங்குகிறாய்? உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? உன்னிடம் உண்மையான அபிமானம் கொண்டதல்லாமல் உனக்கு நான் ஒரு தீங்கும் செய்யவில்லையே. உன் தந்தையின் உயிரை காப்பாற்றியதன்றி வேறொரு அபசாரமும் உனக்கு செய்யவில்லையே. ஏன் என்னை வெறுக்கிறாய் என்று பிக்ஷு கனிவு ததும்பும் குரல் கேட்டார். சுவாமி, தங்களை கண்டு நான் பயப்படவும் இல்லை, தங்களிடம் எனக்கு வெறுப்பும் இல்லை. தாங்கள் எனக்கு என்ன தீங்கு செய்தீர்கள்? தங்களை நான் வெறுப்பதற்கு எவ்வளவோ நன்மைதான் செய்திருக்கிறீர்கள் என்றாள் சிவகாமி. சந்தோஷம் சிவகாமி, இந்த மட்டும் நீ சொன்னதே போதும். உன் தேகம் அடிக்கடி நடுங்குகிறதே, அது ஏன்? உடம்பு ஏதேனும் அசௌக்கியமா என்று விரும்பினார். ஆமடிகளே, உடம்புக்கு சுகமில்லை என்றாள் சிவகாமி. அடடா, அப்படியா? நாளை காலையில் நல்ல வைத்தியனை அனுப்புகிறேன். ஆனால் இப்படி உடம்பு அசோகமாய் இருக்கும்போது உன்னை விட்டுவிட்டு உன் தாதிப்பெண் எங்கே போனாள்? எங்கேயாவது மூலையில் படுத்து தூங்குகிறாளா என்ன என்று அங்கும் எங்கும் சுற்றி பார்த்தார் பிக்ஷு. சற்று தூரத்தில் தூணுக்கு பின்னால் கிடந்த தலைப்பாகையும் அங்கவஸ்திரமும் இப்போது அவருடைய கண்களை கவர்ந்தன. ஆ, இது என்ன? இங்கு யாரோ வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே என்று அருகில் சென்று உற்று பார்த்தார். திரும்பி சிவகாமியை நோக்கி, சபா சிவகாமி, அதற்குள்ளே இங்கு உனக்கு காதலர்கள் ஏற்பட்டு விட்டார்களா? உள்ளூர் மனிதர்களா அல்லது வெளியூர் மனிதர்களா என்று பரிகாச சிரிப்புடன் கேட்டார். சிவகாமி மௌனமாய் நின்றதை பார்த்துவிட்டு, நல்லது, நீ மறுமொழி சொல்ல மாட்டாய், நானே போய் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி சென்றார். அப்போது சிவகாமிக்கு, இவள் புத்த பிக்ஷுவிடம் நம்மை காட்டிக் கொடுக்க பார்க்கிறாள் என்று மாமல்லர் சொன்னது நினைவுக்கு வந்தது. பளிச்சென்று பிக்ஷு அவர்களை கண்டுபிடிப்பதால் நடக்கக்கூடிய விபரீதங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. சிவகாமி துடிதுடித்து அங்கும் எங்கும் பார்த்தாள். இளவரசரின் அங்கவஸ்திரத்திற்கு அடியில் ஏதோ பளபளவென்று ஒரு பொருள் தெரிந்தது. சிவகாமியின் கண்களில் விசித்திரமான ஒளி தோன்றியது. பாய்ந்து சென்று அந்த பொருளை எடுத்தாள். அவள் எதிர்பார்த்தது போல் அது ஒரு கத்திதான். சிவகாமி அடுத்த கணம் அந்த கத்தியை புத்த பிக்ஷுவின் முதுகை நோக்கி எறிந்தாள். பிக்ஷு வீலென்று சத்தமிட்டு கொண்டு விழுந்தார். முதுகில் கத்தி பாய்ந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்தது. சிவகாமியை பிக்ஷு திரும்பி பார்த்து இரக்கம் ததும்பிய குரலில், பெண்ணே, என்ன காரியம் செய்தாய்? உன்னை உன் காதலன் மாமல்லனிடம் சேர்ப்பித்து விடலாம் என்று எண்ணியல்லவா அவசரமாக கிளம்பினேன் என்றார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.